சாமி சரணம். நம்ம ஐயப்பனுக்கு மாலை போட்டதுக்கப்புறம் கருப்பு உடை அணிவோம். அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குன்னு சொன்னவங்க நம்ப முடியுமா? அதுக்கான வீடியோ தான் அது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பொதுவாகவே ஆன்மீக விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஐயப்பனுக்கு வந்து கருப்பு தான் வந்து முக்கியமான ஒரு உடையாக இருக்கும். அது ஏன் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சனீஸ்வரனுக்கும் ஐயப்பனுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சனீஸ்வரன் சொல்கிறாரு, 7.5 சனி பிடிச்சிருந்தவங்க உங்கள் பக்தராக இருந்தால் கூட நான் வந்து எந்த ஒரு கருணையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஐயப்பன் சொல்கிறாரு, நீ 7.5 சனி பிடிச்சிருந்தனா கூட உன்னால் என்ன நீ பண்ண முடியுமோ அதை 41 நாள் விரதத்தில் என் பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க. அதனால் நீ வந்து இந்த 7.5 சனியை வந்து அவங்களுக்கு வந்து விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக தான் வந்து ஐயப்பர் பக்தர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஐயப்பன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல நாளாக தான் நீங்கள் பார்க்கணும், எல்லாமே நல்ல நேரமாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயப்பனும் அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, சனீஸ்வரர் சொல்கிறாரு, நான் 7.5 சனி பிடிச்சிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய கோபுர மாளிகையில் இருந்தாலும் அவங்க வந்து கட்டான் தரையில் தான் அவங்க வந்து படுப்பாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் ஐயப்ப பக்தர்களும் கட்டான் தரையில் தான் நம்ம படுக்கிறோம். அதே மாதிரி என்ன தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வசதியாக அவங்க வாழ்ந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுவாங்கன்னு வர. அதான் நம்ம சாப்பாடு நெறிமுறை நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்மளும் விரதம் இருந்து உணவுலேயும் நம்ம அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. எவ்வளோ பெரிய காரு, ஃப்ளைட்டு அப்படின்னு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு அணியத்துக்கு கூட கஷ்டப்படுவாங்கன்னு சனி பகவான் சொல்கிறாரு. என் பக்தர்கள் செருப்பே அணியாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம செருப்பும் அணியது கிடையாது. சனீஸ்வரர் சொல்கிறாரு, எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் அவங்களோட உடை அழகழகாக போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப கோரமான இதுவாக நான் மாற்றிடுவேன். என்னோடய 7.5 சனி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஐயப்பன் சொல்லுவார், அதாவது என் பக்தர்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தாடி மீசையோடு இருந்து அவங்கள வந்து அழகை வந்து அந்தளவுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சனீஸ்வரோட இஷ்ட நிறமான கருப்பு அணிவாங்க அப்படின்னு ஐயப்பன் சொல்கிறாரு. அந்த ஒரு சத்திய வாக்குக்காக தான் நம்ம வந்து இன்னமும் நம்ம வந்து கருப்பு உடை அணிஞ்சிட்ருக்கோம். இந்த விஷயம் இதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, சாமி சரணம். ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனே வா.